அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி பாலாஜி. இன்னைக்கு நம்ம எல்ஐசியோட உன்னதமான, அற்புதமான ஒரு திட்டம். அதான் ஜீவன் உத்சவ் என்ற திட்டத்த பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த ஜீவன் உத்சவ் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரலும் நம்ம எடுக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பெனிஃபிட் வரப்போகுது, எவ்வளோ டாக்ஸ் பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்கு, என்ன மாரிலாம் இந்த பாலிசியில நமக்கு பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அத நம்ம இப்ப பார்க்கலாம். வணக்கம். நம்மளோட நிதி எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? ஒரு நிரந்தரமான வருமானத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான், இல்லையா? சரி, இன்னைக்கு நாம ஜீவன் உத்சவ்னு ஒரு திட்டத்தை பத்தி தான் அலச போறோம். இந்த கேள்விக்கு இது ஒரு நல்ல பதிலா இருக்குமா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். ஆமாம், இதுதான் முக்கியமான கேள்வி. வாழ்நாள் முழுக்க நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நிலையான வருமானத்தை எப்படி உருவாக்குறது? இந்த திட்டம் சரியா இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முயற்சி பண்ணுது. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த திட்டத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க இதை நம்ம ரெண்டு முக்கிய கட்டங்களா பிரிச்சுக்கலாம். முதல் கட்டம் நீங்க பணத்தை சேர்க்கிற காலம். ரெண்டாவது கட்டம் அந்த சேர்த்த பணம் உங்களுக்கு வருமானமா திரும்ப வர்ற காலம். இந்த ரெண்டு கட்டங்களும் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். பாருங்க, முதல்ல வர்றது திரட்டும் கட்டம். இந்த நேரத்துல தான் நீங்க பிரீமியம் கட்டி உங்க நிதியை உருவாக்குறீங்க. அதுக்கப்புறம் வர்றதுதான் விநியோக கட்டம். இங்க தான் நீங்க சேர்த்த நிதி உங்களுக்கு திரும்ப வருமானமா கிடைக்க ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அப்போ யாரெல்லாம் இந்த திட்டத்துல சேரலாம்? பிறந்த 30 நாள் குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் யார் வேணும்னாலும் சேரலாம். அதனால இது ஒரு பரந்த வயதினருக்கு பொருந்தும். நீங்க 5 வருஷத்துல இருந்து 16 வருஷம் வரைக்கும் பிரீமியம் கட்டிக்கலாம். குறைஞ்சபட்ச காப்பீட்டு தொகையே 5 லட்சம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. சரி, இப்ப நாம முதல் கட்டத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். அதாவது நீங்க பிரீமியம் கட்டுற அந்த சமயத்துல உங்க பணம் உண்மையிலே எப்படி வளருதுன்னு பாப்போம். இந்த திட்டத்துல உங்க பணம் வளர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த உத்தரவாதமான கூடுதல் தொகை தான். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல ஒரு கேரண்டி இருக்கு. அதாவது சந்தை ஏற்ற இறக்கங்களை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த உத்தரவாதம் தான் இந்த திட்டத்தை மத்த முதலீடுகள்ல இருந்து தனியா காட்டுது. இந்த நம்பரை நல்லா பாருங்க. 40,000 ரூபாய். இதுதான் அந்த உத்தரவாதமான வளர்ச்சியோட மைய புள்ளி. சரி, அந்த 40,000 ரூபாய் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிள். உங்க பாலிசியோட அடிப்படை காப்பீட்டு தொகையில ஒவ்வொரு 10 லட்சம் ரூபாய்க்கும் நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா 40,000 ரூபாய் உங்க கணக்குல சேர்ந்துட்டே இருக்கும். உதாரணமா உங்க பாலிசி 20 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் 80,000 ரூபாய் உங்க நிதியில சேரும். பாருங்க, இதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. ரொம்ப நேரடியான தெளிவான கணக்கு. இதை வெறும் சேமிப்பு திட்டமா மட்டும் பார்க்க கூடாது. இது ஒரு ஆயுள் காப்பீடும் கூடங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க முதல் பிரீமியம் கட்டின முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு ஆயுள் காப்பீடு கிடைச்சிடும். அதாவது எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்தா உங்க குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது சம் அஷ்யோர்ட் கிடைக்கிறத இது உறுதி செய்யுது. ஓகே, இப்ப நாம பணத்தை உருவாக்குற கட்டத்தை முடிச்சிட்டோம். அடுத்து பணத்தை திரும்ப பெற போற கட்டத்துக்குள்ள நுழையிறோம். இங்கதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். சொல்ல போனா இது கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரி. ஆனா நீங்க பிரீமியம் கட்டுறத நிறுத்தின உடனேயே வருமானம் வர ஆரம்பிக்காது. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன காத்திருப்பு காலம் இருக்கு. இத டெஃபர்மெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. உதாரணமா நீங்க 5 வருஷம் பணம் கட்டுனீங்கன்னா 11வது வருஷத்துல தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த முக்கியமான முடிவுக்கு வருவோம். உங்க பணத்தை நீங்க எப்படி வாங்கிக்க ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு ரெண்டு தெளிவான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் 1, ரெகுலர் இன்கம். அதாவது ஒரு பென்ஷன் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தொகை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரி. ஆப்ஷன் 2, ஃப்ளெக்ஸி இன்கம். இப்போ எனக்கு பணம் வேண்டாம், அது அங்கேயே இருந்து வளரட்டும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அடுத்ததா அந்த ஃப்ளெக்ஸி இன்கம்ங்கிற ஆப்ஷனுக்கு பின்னால இருக்கிற உண்மையான சக்தியை பத்தி பார்க்கலாம் வாங்க. இது வெறும் ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்ல, நிதி உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ஒரு தத்துவம் இதுக்கு பின்னால வேலை செய்யுது. ஆமாங்க, இந்த ஃப்ளெக்ஸி வருமான விருப்பத்தை ஏன் உலகின் 8வது அதிசயம்னு சொல்றாங்க? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பணம் உங்களுக்காக இன்னும் பணத்தை சம்பாதிக்கும். அப்புறம் அந்த சம்பாதிச்ச பணமும் தனக்குத்தானே சம்பாதிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பனிப்பந்து மலையிலிருந்து உருண்டு வரும்போது எப்படி பெருசாயிட்டே போகுமோ அந்த மாதிரி போக போக இதோட வளர்ச்சி அதிவேகமா இருக்கும். இப்போ இந்த நம்பர்ஸ பாருங்க, உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும்.
நீங்க ஆப்ஷன் 1 தேர்ந்தெடுத்து வருஷா வருஷம் பணத்தை வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க போறது சுமார் 35 லட்சம் ரூபாய். இதுவே ஒரு பெரிய தொகைதான், சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. அதே பணத்தை எடுக்காம ஆப்ஷன் 2 தேர்ந்தெடுத்து கூட்டு வட்டியில வளர விட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்பவே முடியாது. அது 1 கோடி ரூபாயை தாண்டி போயிருக்கும். அடேங்கப்பா, இதுதாங்க கூட்டு வட்டியோட பவர், அதோட உண்மையான மேஜிக். இதுவரைக்கும் எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடியே நடந்தா என்ன ஆகும்னு பார்த்தோம். ஆனா வாழ்க்கை எப்போதுமே நம்ம கணக்குப்படி போகாது இல்லையா? அதனால சில எதிர்பாராத சூழ்நிலைகள்ல இந்த திட்டம் நமக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு நீண்ட கால திட்டமா இருந்தாலும் நம்ம மனசுல முதல்ல வர்ற ஒரு கேள்வி இதுதான்: ஒருவேளை என்னால தொடர்ந்து பிரீமியம் கட்ட முடியாம போயிட்டா என்ன ஆகும்? இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்க பாலிசி வீணாகி போகாது. நீங்க குறைஞ்சது 2 வருஷம் பிரீமியம் கட்டியிருந்தா போதும். அது பெய்ட பாலிசியா மாறிடும். அப்படின்னா உங்க ஆயுள் காப்பீடும் வருமானமும் தொடர்ந்து கிடைக்கும். ஆனா நீங்க கட்டின தொகையை பொறுத்து அதோட அளவு கொஞ்சம் குறையும். இது உங்க முதலீடு முழுசா வீணாகாம தடுக்கிற ஒரு அருமையான பாதுகாப்பு அம்சம். சரி, வருமானத்தை தாண்டி திடீர்னு ஒரு அவசர தேவைக்கோ இல்ல ஒரு நல்ல வாய்ப்புக்கோ உங்களுக்கு மொத்தமா பணம் தேவைப்பட்டா என்ன செய்யறது? உங்க பணத்தை எடுக்க 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, உங்க பாலிசியோட மதிப்புக்கு மேல கடன் வாங்கிக்கலாம். இல்லனா பாலிசியை சரண்டர் செஞ்சு அப்போதைய பண மதிப்பை வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல நிதி நெகிழ்வுத்தன்மையை கொடுக்குது. இப்போ நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம். இந்த திட்டம் முழுக்க நாம திரும்ப திரும்ப கேட்ட ஒரு வார்த்தை உத்தரவாதம். அதுதான் இந்த திட்டத்தோட மைய வாக்குறுதி. அத பத்தி இப்ப பேசலாம். அப்போ இதுல எதுக்கெல்லாம் உத்தரவாதம் இருக்கு? உங்க வாழ்நாள் முழுக்க வருமானம் வரும்னு ஒரு உத்தரவாதம். உங்க குடும்பத்துக்கான ஆயுள் காப்பீடுக்கு உத்தரவாதம். நீங்க போட்ட அசல் மூலதனம் பாதுகாக்கப்படுது. பாலிசியோட பண மதிப்புக்கும் உத்தரவாதம் இருக்கு. இது எல்லாத்தோட ஒரே நோக்கம் உங்களுக்கு கணிக்கக்கூடிய ஒரு நிதி எதிர்காலத்தையும் அதன் மூலமா ஒரு மன அமைதியும் கொடுக்கறது தான். இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. தினமும் ஏறி இறங்குற இந்த கணிக்க முடியாத உலகத்துல ஒரு நிதி உத்தரவாதத்தோட உண்மையான மதிப்பு உங்களுக்கு என்னவா இருக்கும்? உங்க நிதி எதிர்காலத்தை நீங்க திட்டமிடும் போது நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஜீவன் உட்சவ் உடைய பெனிஃபிட்ஸ், அது எப்படிலாம் நமக்கு பயன் தருது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ல 5 வருஷம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டர்ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில எல்லாரும் வந்து, "சார் வேலை எத்தன நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் ரொம்ப ஷார்ட் டர்மா கட்டுறேன்னு விரும்புறேன்னு" எல்லாருமே சொல்றாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஷார்ட் டர்ம். 5 வருஷம் கட்டினீங்கன்னா போதும். 5 வருஷம் நீங்க பிரீமியம் ஹாலிடே எடுத்துக்கலாம். 11த் இயர்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம், கட்டலாம். இப்ப பாருங்க, 5 வருஷத்திலிருந்து 16 வருஷம் வரலும் நீங்க பிரீமியம் கட்டக்கூடிய டென்யூரை நீங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ இத பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும். உங்க வயசுக்கு எவ்வளவு வருது பிரீமியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, தாராளமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இப்ப திரும்பத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சம் அஷ்யூர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு 10% கேரண்டியான பென்ஷன். இப்ப உதாரணத்துக்கு ரூ. 30,00,000 நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா, வருஷத்துக்கு ரூ. 3,00,000 பென்ஷன். 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் ரூ. 3,00,000. ரூ. 60,00,000 எடுத்தீங்க அப்படின்னா, ரூ. 6,00,000 உங்களுக்கு பென்ஷன். எவ்வளவு பென்ஷன் வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்ஷனை நீங்க மந்த்லியா வாங்கலாம், குவார்டர்லியா வாங்கலாம், ஹால்ஃப் இயர்லியா வாங்கலாம். அதுவும் உங்களுடைய சாய்ஸ். இது எப்படி என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு வேணும்னா, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு எக்ஸ்பிளைன் ஜீவன் உற்சவ் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு டீட்டெயிலா அதை சொல்றேன். மீண்டும் ஒரு பகுதியில் சுவையாக நம்ம சந்திப்போம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம். என்றும் எல்ஐசி பாலாஜி சேனலோட இணைந்திருங்கள். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் எல்ஐசி திட்டங்களை பத்தி, எல்ஐசியோட சர்வீசஸ் எல்லாம் பத்தி நம்மளுக்கு வரக்கூடிய பகுதியில காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.